பொட்டேட்டோ ரோல். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் என் கூட சேர்ந்து நாங்கள் இந்த பொட்டேட்டோ ரோலை பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்தேன்னா நான் வந்து வீடியோ மட்டும்தான் கேப்சர் பண்ண போகிறேன். என்னோட ஃப்ரெண்டு தான் இதில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து மேகலா. ஓகே, என்ன பண்றீங்க? நம்ம பொட்டேட்டோ ரோல் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து வேக வச்ச பொட்டேட்டோ, ஓகே, ஆனியன், சில்லி, ஓகே, அப்புறம் கரம் மசாலா. சில்லி பவுடர் வந்து பிளெயின் சில்லிங்களா? ஆமா, பிளெயின் சில்லி. ஓகே, இன் கேஸ் பிளெயின் சில்லி இல்ல அப்படின்னா வீட்ல இருக்க சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம செய்யறது தானே. ஓகே, ஃபைன். இது அளவா இல்ல லைக் எப்படி? எல்லாமே நமக்கு தேவையான அளவு தான். ஓகே, எவ்வளவு நம்ம செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கணும். ஓகே, இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து எப்படி யூஸ் பண்ணோம்? அது வந்து நம்ம இப்ப பொட்டேட்டோ வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஆனியன் எல்லாமே மேஷ் பண்ணும்போது அது கூட போட்டு. ஓகே, அதுக்காக. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோவை போட்டுக்கணும். ஓகே, பாயில்டு பொட்டேட்டோ. அதை வந்து மேஷ் பண்ணணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்ட பிறகு சொல்லுங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம தேவைன்னா கேரட்டு, பீன்ஸு, வெஜிடபிள்ஸ் எனி ஒன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனி சாப்டு வெஜிடபிள்ஸ் கேன் பி ஆடட். ஓகே, கொடமிளகாய் இந்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு போதும். நான் சும்மா எனக்கு தேவையான அளவு எப்படின்னு பார்த்து போடுறேன். ஓகே, கொஞ்சம் சில்லி பவுடர், உங்களுக்கு சில்லி பவுடர் வேணான்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் we can add பெப்பர் பவுடர். ஓகே, அப்புறம் சால்ட், அப்புறம் கார்ன்ஃப்ளவர். ஓகே, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதுல டிப்ஸ் ஏதாவது இருக்கா நீங்க செய்யறதுல? டிப்ஸா? கொஞ்சம் தண்ணி, இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சது இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அது நல்லா ஆற வச்சுட்டு பிசைஞ்சாதான், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியா ஆன மாதிரி ஆயிரும். ஓகே, சில பேர் வந்து உருளைக்கிழங்கு சூடா இருக்குன்னு தண்ணியில போட்டுருவாங்க. அது மாதிரி போடாம ஆற வச்சுட்டு பண்ணோம்னா தான் நம்ம இப்ப எடுத்து இப்ப ரோலோ இல்ல வந்து பால் பண்றோம் அப்படின்னாலுமே கரெக்டா வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி தண்ணியா போயிடுற மாதிரி, இந்த மாதிரி பிடிக்க வரவே வராது, சாலிடா வராது நமக்கு. அந்த நீங்க நம்ம எதிர்பார்க்கிற ஷேப் வராது. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து சில பேர் உருளைக்கிழங்கு சூடா இருக்குன்னு சில்லு தண்ணியில போட்டுருவோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ஸ் which she has given. ஸோ அது கொஞ்ச நேரம். அப்போ உங்களுக்கு அது ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்கனாலும் கொஞ்சம் ஓகேவா. ஓகே, அந்த தண்ணியை ஈக்குவல் பண்றதுக்காக. ஓகே, தண்ணியா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். கொழுக்கட்டைக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, அவங்களுக்கு வர்ற மாதிரி ஷேப் நம்ம இஷ்டம் தான் ஷேப்லாம். ஓகே, ஓவல் ஷேப்பாவும் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்லாம் பண்ணலாம். இப்போ இப்படி பண்ணிட்டு ஓகே, ரெண்டு சைடு வந்து பிளேட்ல லைட்டா தட்டிட்டு. ஓகே, இது வந்து கொஞ்சம் லாங்காவும் நீங்க பண்ணிக்கலாம், ஷார்ட்டா பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஷேப் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஏத்துற மாதிரி நம்ம கையில வச்சு கம்ஃபர்டபுளா சாப்பிட்ற ஷேப்ல கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஓகேங்களா? இதை நம்ம தனியா இது எல்லாமே பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பவுல் ஷேப்ல வந்து நல்லா உருண்டை ரவா லட்டு மாதிரி ரைட்டா நல்லா உருண்டை பண்ணிடணும். ஓகே, இதுக்குள்ள நம்ம வந்து இதை வச்சே இன்னொரு இன்கிரீடியன்ட் இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சீக்ரெட். அப்பதான் நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பீங்க இல்லையா? அதனால வந்து இதே வந்து கொஞ்சம் இன்னொரு இன்கிரீடியன்ட்டோட எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க.
இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஷேப் வந்து உருட்டி வச்சுக்கலாம் ஷேப்பா. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த ரோலை என்ன பண்ணணும், இதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு மைதாவில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு டிப் பண்ணிட்டு இதில் ஒரு ரோலை வந்து ஒரு பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஸ்லோவாக ஆயிலில் போட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சா அது நல்லா கருகிடாமல் நல்லாயிருக்கும். அகைன் அதே மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமா வரும்போது நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். பிரெட் ஆயில் ஆனா மொறு இருந்தால ஆனா ஒன்ஸ் இதுல வந்து பொட்டேட்டோ நம்ம பாயில் பண்ற டைம் தான் இல்லையா, பாயில் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸி தான். ஓகே, சோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்கு மேல ஆகாது இந்த ரெசிபி பண்றது. ஆமா, மேபி கிட்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள ஏதாவது இமிடியட் ஸ்நாக்ஸ் அப்படி வேணும்னா அப்படினா பொட்டேட்டோ வேக வச்சுட்டு பண்ணிடலாம். இன் கேஸ் நம்ம வீட்ல அன்னைக்கு பொட்டேட்டோ வச்சு நம்ம ஏதோ சமைக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம டிஃபன் மாதிரி கூட இதுக்கு சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சாஸ் வந்து போடலாம். சாஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம அவ்வளவுதான் டிஃபன் நமக்கு ஓகேவா இருக்கும். நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னா பொட்டேட்டோ மட்டும் இருக்கு, வீட்டுல இருக்க பொருளை வச்சு இப்படி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். பால் ஷேப் வந்து அதே மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு மைதால டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரோல் பண்ணி வச்சிருக்கோம், டிப் பண்ணி வச்சிருக்கோம். Hi, your name? Kaushika. Very good. My name is Haripriyan. Superb. My name is Sabrinathan. Sabrinathan. My name is Jessica. Jessica. My name is Mangal Maran. Very good. My name is Vishnupriyan. Senior. My name is Nishika. Very good. இப்போ நீங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? Taste பண்ண. Are you ready? Yes. Okay, let's taste it. Nishika, how is the food? Very tasty and Very tasty. Yes. Okay. And you, Vishnu? நல்லா இருக்கா? மகில் குட்டி பையா எப்படி இருக்கு? டேஸ்டியா இருக்கா? பிடிச்சிருக்கா? மம்மியை செஞ்சு தர சொல்வியா? வெரி குட். ஜெசிகா? tasty. டேஸ்டி. சபரி? Tasty. நல்லா இருக்கா? ஹரி? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் குட்டீஸ் நீங்க எல்லாம் சேர்த்து இத ட்ரை பண்ணுவீங்களா? You all do it? Okay. எல்லாரும் ஒரு மேகலா ஆண்டிக்கு ஒரு ஓ போடுங்க. Thank you. So we'll meet you in the next video. Till then, bye from World Around Us. Stay tuned to World Around Us. எல்லாரும் Like பண்ணுங்க. Like பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம